வணக்கம் அன்பானவர்களே. எலுமிச்சம்பழ அளவு அதாவது 2 புளி அளவு புளி ஊற வச்சாச்சு. 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா, அதை நல்லா கோல்டன் கலர் வந்தவுடனே 2 ஸ்பூன் பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் 2 குழம்பும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் 16 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுக்கணும். அப்போ பொடியை கொஞ்சம் அதாவது ரவை பக்கத்துக்கு வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டாச்சு. அந்த நல்லெண்ணெய் காயிற வரையும் அந்த புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இந்த புளியை கரைச்ச உடனே கொஞ்சம் அந்த எண்ணெய் காஞ்சி கோல்டன் கலர் வந்த உடனே கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மிளகாவத்தல் கிள்ளி வச்சதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வாசனை வரும். சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே. அப்புறம் இந்த கெட்டியாக கரைச்சி வச்ச புளியை விடணும். அப்படி நல்லா ஒரு 15 நிமிஷம் கொச்ச பிறகு நம்ம உப்பு போடலாம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிடுச்சு. இப்படி ஒட்டாத பார்த்து வரும்போது இந்த பொடியை தூக்கி போடணும். அப்படி போட்டு கிண்டி விட்டுட்டு சூப்பராக எளிமையான முறை, அதுவும் பாரம்பரிய முறை, காலை நேர அவசரத்தில் கூட செய்ய முடியும். அருமையான வாசனையோட